வணிகர்களையும் வணிகச் சட்டங்களையும் பாதுகாக்க தென் தமிழகத்திற்கு ஒரு நியமன எம்பியை மத்திய மாநில அரசுகள் கொண்டு வர வேண்டும் என சின்னமனூரில் கடைத்திறப்பு விழாவில் பங்கேற்க வந்த தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் மாநில தலைவர் விக்ரமராஜா 28ஆம் தேதி பகல் 12 மணி அளவில் பேட்டி. தேனி மாவட்டம் சின்னமனூர் தனியார் நிறுவன கடைத்திறப்பு விழாவிற்கு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் கூட்டமைப்பின் மாநில தலைவர் விக்ரமராஜா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். விழாவில் கலந்து கொண்ட அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் வணிகர்களையும் வணிகச் சட்டங்களையும் பாதுகாக்க தென் தமிழகத்திற்கு ஒரு நியமன எம்பியை நியமிக்க மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என்றும், தேனியில் நடைபெற்று வரும் ரயில்வே மேம்பால பணி மந்தமாக நடைபெறுகிறது. இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிப்படைந்து வருகின்றனர். எனவே விரைந்து அந்த பணியை முடிக்க வேண்டும் என்றும், திண்டுக்கல் குமுளி வரை புதிய ரயில்வே வழித்தடத்தை உருவாக்க வேண்டும் என்றும், ஆன்லைன் வர்த்தகம் மூலம் வியாபாரிகளுக்கு 50% பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், ஆன்லைன் வர்த்தகத்தை முறைப்படுத்த வேண்டும் என்றும் பேசினார். மேலும் தனிநபர் வருமான வரியை 12 லட்சத்திலிருந்து 15 லட்சமாக உயர்த்த வேண்டும் என்றும் பத்திரிகையாளர் சந்திப்பில் அரசை வலியுறுத்தி பேசினார். தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் சார்பாக சின்னமனூர் ஜே.கே. சூப்பர் மார்க்கெட் திறப்புலா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அதை வாழ்த்துவதோடு, இன்று தேனியில் இருக்கின்ற வளர்ந்து வருகின்ற தேனியிலே பெரும் பிரச்சனையாக மதுரை சாலையில் அமைந்துள்ள அந்த ரயில்வே மேம்பாலம் என்பது கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை ஆண்டுகளில் முடியும் என்பதே தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள். ஆகவே அதை அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையிலே உடனடியாக நிறைவேற்றி தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு, இந்த அகல ரயில் பாதை குமுளி திண்டுக்கலுக்கு அகல ரயில் பாதையும் மத்திய அரசு உடனடியாக அதை அமல்படுத்திட வேண்டும். அதற்கான தேவைகளை தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு டெல்லியிலே மாண்புமிகு ரயில்வே துறை அமைச்சரை நேரடியாக சந்தித்து முறையிடுவோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் சார்பாக 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். இன்று மத்தியிலே ஏறக்குறைய ஜிஎஸ்டி வரி விதிப்பு, உணவு பாதுகாப்பு தரநிலை சட்டம், இதையெல்லாம் டெல்லியில் தான் முகாமிட்டு பேசக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகவே தென் மாநிலத்திற்கு, தென் மண்டலத்திற்கு ஒரு நியமன பாராளுமன்ற எம்பி வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு வலியுறுத்துகிறது. அப்பொழுதுதான் வியாபாரிகளுடைய கோரிக்கைகளை பாராளுமன்றத்தில் எடுத்துச் சொல்லக்கூடிய வகையில் ஒரு கட்டாயமாக ஒரு நியமன எம்பி அறிவித்துவிட வேண்டும் என்பதை மத்திய அரசு, மாநில அரசு கவனத்துக்கு நாங்கள் கொண்டு சென்றிருக்கிறோம். அது விரைவாக அறிவித்துவிட வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு வலியுறுத்துகிறது. நீங்க தான் கேட்டவங்க இல்ல, நாங்கள் தெளிவாக தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு ஜாதி, மத, மொழி, அரசியலுக்கு அப்பாற்பட்ட அமைப்பு. எங்களுக்கு எந்த அரசு நன்மை செய்கிறது என்பதெல்லாம் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று வரக்கூடிய காலத்திலும் எந்த அரசியல் கட்சிகள் ஆட்சிகளை ஏற்பட்டாலும் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய அரசாக, எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டால் மக்கள் வாழ்வு செழிப்பார்கள். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது புதிதாக நீங்க பாத்தீங்கன்னா வெளி மாநிலத்தின் நிறுவனங்கள், பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் இங்கே காய் நகர்த்தி கொண்டு தமிழகத்தில் உள்ள சாமானிய வியாபாரிகளை அப்புறப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் பாதுகாப்பதற்கு சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என்பதை கோரிக்கை வலியுறுத்தி இருக்கிறோம். இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியல் கட்சிக்கு தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு ஒத்த வரியில் ஒத்த சொல்லில் ஆதரவு என்பதை முடிவெடுக்க இருக்கிறோம். இல்ல, மத்திய அரசு நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். ஏற்கனவே தனி மனிதன் வருமான வரி 5 லட்சத்திலிருந்து 12 லட்சமாக உயர்த்தி கொடுத்திருக்கிறார்கள். அதை 15 லட்சமாக உயர்த்தி கேட்டிருக்கிறோம். ஜிஎஸ்டி வரி விதிப்பை 4 கட்டங்களாக 2 கட்டங்களாக குறைத்திருக்கிறார்கள். ஆனால் சட்ட விதிகள் அப்படியே இருக்கிறது. சட்ட விதிகளை எளிமைப்படுத்திட வேண்டும். இன்று வணிக வரித்துறை அதிகாரிகள் கையிலே வியாபாரிகள் சிக்கிக் கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை நீக்கக்கூடிய வகையில் அத்துமீறுகின்ற அதிகாரிகள் மீது அரசு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். குறிப்பாக சில ஓலைகளை அனுப்புவது, அதை ஆய்வு செய்வோம் என்பதை சொல்லிக் கொண்டு கைவிட்டு பணம் பெறுகின்ற ஒரு அவலம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே மத்திய அரசுக்கு சட்டத்தை எளிமைப்படுத்திட வேண்டும். சாமானிய வணிகர்களும் அந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பை தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு வலியுறுத்தி இருக்கிறது. நாங்கள் ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலமாக ஏறக்குறைய தீபாவளி நேரத்தில் 35 விழுக்காடு வியாபாரத்தை நம் சாமானிய வணிகர்கள் பறி கொடுத்திருக்கிறார்கள். இதில் மீட்டெடுப்பதற்காக தான் அந்த புதிய சிறப்பு பாதுகாப்பு சட்டம் என்று சொல்வது. ஆன்லைன் வர்த்தகம் உள்நாட்டு கார்பரேட் கம்பெனியுடைய வர்த்தகத்தில் காப்பதற்காக தான்
ஒரு சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்று வேண்டும் என்பதை கேட்டிருக்கிறோம். நன்றி.